ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரைமா கிரியேஷன்ஸ். இன்றைக்கி வீடியோவில் லக்ஷ்மி காயின் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மேலே வந்து ஹோல்ஸு கொடுத்துருப்பாங்க. ஃப்ரண்ட் சைடு வந்து நல்லா சைனிங்காக இருக்கும். கீழ்ப்பக்கம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குழி குழியாக இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் கம்மு போட்டு ஒட்டிக்கோங்க. நம்ம கம்மு போட்டு ஒட்டியும் ஸ்டிச் பண்ணலாம், ஒட்டாமையும் ஸ்டிச் பண்ணலாம். அதுக்கு வந்து நான் நார்மல் மிஷின் த்ரெட் எடுத்திருக்கேன். ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள், நல்லா ஒட்டினதுக்கப்புறம். இப்போ நான் ஹோல்ஸுக்குள்ளேயே டைரெக்டாக த்ரெட்டை வந்து எடுத்துட்டேன். நம்ம சிங்கிள் பீடாக ஸ்டிச் பண்ணுவோம்ல, பேக்கில் இந்த மாதிரி த்ரெட்டை எடுத்து விட்டிங்கன்னா அந்த பீடு வந்து டைட் ஆயிரும். நேராக வச்சு கீழே த்ரெட்டை பிடிச்சி இழுத்திங்கன்னா அது சென்டரில் வந்துடும். இப்போ அந்த லக்ஷ்மி காயினோட பாதியிலிருந்து ஒயிட் பேர்ல் பீடு வந்து நான் ஸ்டிச் பண்ணுறேன். நம்ம நார்மலாக எப்பயும் பீட்ஸ்லாம் ஸ்டிச் பண்ணுவோம்ல, அதே மாதிரி ஸ்டிச் பண்ணுறேன். நீங்கள் மேலே வந்து ஆன்டிக் பீடு தான் வைக்கணும்னு கிடையாது. நான் 3mm ஆன்டிக் பீடு கொடுத்துருக்கேன். நீங்கள் அங்கேயும் கூட ஒயிட் பேர்ல் பீடு அந்த மாதிரி கொடுக்கலாம். இல்லை சென்டரில் ஆன்டிக் பீட் கொடுத்துட்டு அதை சுற்றி சுகர் பீட்ஸ் மாதிரி கொடுக்கலாம். அந்த சைடு பாதியிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அதுக்கு ஈக்குவலாக இந்த சைடு வந்தோன்னா நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போ வந்து நான் எண்டு நாட் போட்டு எடுத்துட்றேன். நீங்கள் மேலேருந்து ஃபுல்லாக கொடுக்கலனாலும் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட் நான் ஸ்டிச் பண்ணும்போது டைரெக்டாக லக்ஷ்மி காயினோட ஸ்கோல்ஸ்லேருந்து த்ரெட்டை எடுத்தேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் வெளியிலேருந்து எடுத்து காட்டுறேன். உங்களுக்கு 2 டைப்புமே நான் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். வெளியே த்ரெட்டை எடுத்துகிட்டு சக்கரையை சென்டரில் வச்சுட்டு இப்போ லக்ஷ்மி காயினோட ஹோல்ஸுக்குள்ளே வந்து செயின் ஸ்டிச் கொடுத்து எடுக்கிறேன். நம்ம எப்பயும் சக்கரை ஸ்டிச் பண்ணுவோம்ல, சேம் அதே தான். ஆனால் லக்ஷ்மி காயினோட ஸ்கோல்ஸுக்குள்ளே போகிற மாதிரி சென்டர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வெளியில் செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு எண்டு நாட் போட்டு எடுத்துட்றேன். இப்போ சென்டரில் வந்து நம்ம பீடு ஸ்டிச் பண்ணாலும் பண்ணியிருக்கலாம். ஆனால் நான் வந்து இப்போ ஃபேப்ரிக் க்ளூ வச்சு ஸ்டோன் ஒட்டி காட்டுறேன். நான் ஸ்டோன் ஃபிட் பண்ணியிருக்கேன். கீழே வந்து நான் குந்தன் ஸ்டோன் ஒட்ட போகிறேன். அது வந்து ஃபஸ்ட்டு சென்டரில் கம்மு போட்டு 2 பக்கமும் சைடில் கொடுத்துருக்கேன். இது சுற்றி நம்ம சீக்வென்ஸு கூட ஸ்டிச் பண்ணலாம். உங்களுக்கு வேறு எதாவது ஐடியா தோணுச்சுன்னா அதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வாட்ஸ்அப் குரூப்புக்கு சென்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் வாட்ஸ்அப் குரூப்லேயும் கேளுங்கள், கமெண்ட்ஸ்லேயும் கேளுங்கள். யாருக்காவது ஃப்ரீயாக ஆரி ஆன்லைன் கிளாஸ் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.